அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 28/8/2025 தேதியான இன்றைய தினத்தை தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி கிடைக்காது. அப்படி தனுசு ராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகங்களின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தனுசு ராசினியர்களுக்கு மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவித சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரந்தோடி விடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளில் பல விதங்கள் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாம விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் பலர் விநாயகர் சிலையை, மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன. என்னதான் கோவில்களில் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வைத்து சிலைகளை வைத்து, இன்னும் சிலர் தாங்களே வீட்டில் செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள். ஆனால் இந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலை கிரீடம் மற்றும் குடை வைக்க வேண்டும். தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும். கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி, விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும். கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிக விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது. விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டில் வரவேற்க வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். விநாயகர் சிலையை வீட்டின் மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணியோசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும். வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு 1, 3, 5, 7, 10, 11 என்ற எண்ணிக்கையில் நாட்கள் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தியான என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிக்கை வலதுபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது. அது வீட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் விநாயகரின் துதிக்கை இடது
இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும். விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த நாள்ல எதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையை தனித்தனியாக வைக்கக்கூடாது. வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் அதோடு லட்சுமி தேவியின் சிலை அல்லது சிவன், பார்வதி, முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும். ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது. இப்படி இன்றைய நாள்ல தனுசு ராசினியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு தைரியம், முயற்சி, உத்தியோகஸ்தானம் பலப்பட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ராசிநாதன் குரு 7லிருந்து ராசியை பார்ப்பது தோஷங்களை குறைத்து நன்மைகளை அதிகரிக்க வைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வாழ்க்கையில் புதிய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் தற்போது எளிதாக முடிவடைய இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வர தனுசு ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இனிமையான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. ராசிக்கு 6க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சுப பலன்கள் அதிகரிக்குங்க. எதிர்பாராத மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புதிய நண்பர்களை சந்தித்து உரையாடும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. முக்கியஸ்தர்களை சந்திப்பதால் எதிர்பாராத உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். தந்தைக்குரிய ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் மகன் தந்தை உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. அதனால் தந்தை மகன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. இருவரும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது. அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ இருக்குது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கால்நடைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு உணவளியுங்க, அனுமனை வணங்குங்க. அதே போல் இன்றைய நாள்ல விநாயகரை வணங்கிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.